ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम गालिये च विद्महे शमशनवासिने च धीमहि तन्नो गाली प्रचोदयात्। ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கைரேகைக்குரியவர் என்ஆர்ஐ இந்தியன், ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆனவர். அங்கே வெளிநாட்டில் ஒரு லாட்டரி வாங்கி அதனால் பல நூறு கோடிகளுக்கு அதிபரானார். பலவிதமான கார், பங்களா, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார். நல்ல குடும்பத்தில் மேரேஜ் பண்ணார். 2க்கும் மேற்பட்ட திருமணம் பண்ணார். ரொம்ப ராயலான ஃபேமிலி சேர்ந்த 2 பெண்களை மேரேஜ் பண்ணார். சிறந்த புத்திர பாக்கியமும் இருக்குது. கவர்மெண்ட்லேயும் நல்ல செல்வாக்குள்ள மனிதர். அதே சமயத்தில் ஹார்ட்டில் இஷ்யூ வந்துச்சு அவருக்கு. அப்படிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தை தான், அதாவது கைரேகை பலன் தான் இங்கே நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த கைரேகையில் சூரிய ரேகை விதிரேகையிலேருந்து பிரிஞ்சு மோதிரவரில் நோக்கி நீண்டு இருக்குது பாருங்கள். அதுதான் இவருக்கு மிக சிறப்பான லாட்டரி யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவருக்கு நீண்ட சூரிய ரேகை இருந்தாவே, குறிப்பாக விதிரேகையிலிருந்தோ அல்லது ஆயுள் ரேகையிலிருந்தோ ஒரு மேலெலும்பு ரேகை நீண்டு மோதிரவரிலின் அடிப்பகுதியில் இருக்கிற சூரிய மேட்டை நோக்கி சென்றிருந்தால் அதுதான் சூரிய ரேகை. நீண்ட சூரிய ரேகை இருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தால் அவங்க பெரிய அளவில் வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள். ஆடம்பர பங்களா, இம்போர்ட்டர் காரில் பவனி வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொகுசு வாழ்க்கை அனுபவக்கூடிய யோகத்தை, அதாவது முதல் தரமான பண யோகத்தை, ராஜயோகத்தை அவங்க அடைகிறாங்க. அதனால தான் இந்த கைரேகைக்காரருக்கு யூஎஸ்ஏ லாட்டரியில், அதாவது பல நூறு கோடிக்கு லாட்டரியில் பணம் கிடைச்சது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த நீண்ட சூரிய ரேகை. நீண்ட சூரிய ரேகை இருந்ததுன்னா அடுத்தவங்க பணம், அடுத்தவங்க லாபம், அடுத்தவங்களுடைய சொத்து திடீர்னு கிடைக்கக்கூடிய யோகத்தை அடைவீங்க. அதாவது அடுத்தவங்க பணம் அப்படின்னா சினிமா நடிகரில் முதல் தரமாக குறிக்கும். பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்க்குற அந்த டிக்கெட்டோடைய விலை, அதனுடைய லாபம் ஒரு நடிகருக்கு வருது இல்லைங்களா? அதே போல் பல லட்சக்கணக்கான வாங்கக்கூடிய அந்த லாட்டரி டிக்கெட்டுடைய பணம் ஒருத்தருக்கு மொத்தமாக போகுது இல்லைங்களா ஜாக்பாட்டில்? அதுபோல் அடுத்தவங்களுடைய லாபத்தையும், அடுத்தவங்களுடைய பணத்தையும், அடுத்தவங்களுடைய சொத்தையும் குறிக்கக்கூடியதான் இந்த நீண்ட சூரிய ரேகை. சந்திரமேட்டில் முக்கோணம் இருந்ததுன்னா அது வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில் பெரிய அளவில் பொருள் ஈட்டுவாங்க அப்படின்னு குறிக்குது. சந்திரமேட்டில் ஒரு வளைவான பிறை போன்ற ரேகை இருந்தாவோ, படத்தில் காட்டில் வர முக்கோணம் இருந்தாவோ, அது என்ன குறிக்குதுன்னா அவங்க பிறந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இமிக்ரேட் ஆவாங்க. கடல் தாண்டி பயணம் பண்ணுவாங்க. கடல் தாண்டி இன்னொரு தேசத்தில் செட்டில் ஆவாங்க. அப்படி பொழப்பு தேடி போன வெளிநாட்டில் பல மடங்கு லாபத்தை அடைவாங்க. சொந்த வீடு வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க. மிகப்பெரிய அளவில் வசதி படைத்த ஒரு ஜமீன்தார் போல் வாழ்வாங்க. அதைத்தான் இந்த முக்கோண ரேகை சொல்லுது. உங்களுக்கு இந்த முக்கோண ரேகை இருந்ததுன்னா பிற ஸ்டேட்டு, பிற நாடு, அங்கே போயிட்டு பல்காக ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி பெரிய அளவில் வசதி வாய்ப்புகளை நீங்கள் பெருக்குவீங்க அப்படின்னு சொல்லுது. மிகப்பெரிய பணம் கிடைச்சதும் அதை அடிப்படையாக வச்சு பல தொழில்களை ஸ்டார்ட் பண்ணி பெரிய தொழில் அதிபராக இவர் யூஎஸ்ஏல வளர்ந்துருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் நீண்ட புதன் ரேகை. ஒருவருடைய விதி ரேகையிலிருந்தோ, ஆயுள் ரேகையிலிருந்தோ, அல்லது கேதுமேட்டிலிருந்தோ, அல்லது சந்திரமேட்டிலிருந்தோ சுண்டியூரில் நோக்கி நீண்ட புதன் ரேகை இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. அது அவங்க பணத்திலேருந்தோ, அல்லது மாமனார் பணத்திலேருந்தோ, அதாவது ஒய்ஃப் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்திலேருந்தோ, அல்லது தாம் உழைச்சி சம்பாதிச்ச சின்ன முதலீட்டிலிருந்தோ ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதனால் பல நூறு பேர்களுக்கு, பல ஆயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பை தருவாங்க. அதைத்தான் இந்த சுண்டியூரில் நோக்கி செல்லக்கூடிய நீண்ட புதன் ரேகை சொல்லுது. அதே போல் அந்த ஒரு தொழிலிருந்து பல தொழில் செஞ்சு பல ஆயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பை தந்து பல குடும்பத்தை வாழ வைப்பாங்க. பல நூறு வருஷத்துக்கும் அந்த தொழிலதிபனுடைய பேர் நிலைச்சி நிற்கும். அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய நீண்ட இந்த சுண்டியூரில் நோக்கி சென்றிருக்கக்கூடிய புதன் ரேகை சொல்லுது. சுக்கிரமேட்டில் நிறைய செங்குத்து ரேகைகள் அப்படின்னா இவருக்கு ஆள் பலம், படை பலம் ரொம்ப அதிகம். இது செல்வாக்கு ரேகை, சிஸ்டர் லைன், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் அல்லது செல்வாக்கு ரேகை, புகழ் ரேகைன்னு சொல்லுவாங்க. ஆயுள் ரேகைக்கு இணையாக சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்து ரேகைகள் நிறைய கொசன்னு இருக்குது பாருங்கள். அப்படின்னா அன்கவுண்டபிள், எண்ணிலடங்கா ஆள் பலம், அதிகார பலம், பல பேருடைய சப்போர்ட், அரசாங்க அதிகாரிகள் பலம்,
அரசியல்வாதிகள் பலம், போலீஸ் பலம், ஆள் பலம், நண்பர்கள் பலம், இப்படி பல பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி பல அசோசியேஷன்களுக்கு இவர் தலைவராக இருந்திருக்காரு. அங்கேயும் அதாவது யூஎஸ்லேயும் அரசியல் நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமிக்க பொறுப்பு, பதவி, ஆள்பலம், ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு தலைவராகக்கூடிய யோகத்தை இங்கே இருக்கக்கூடிய செங்குத்து ரேகைகள் சொல்லுது. ஒன்றும் இல்லை, கெத்து ரேகை, நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லலாம். இது வந்து ஒரு கெத்து ரேகை, ஆள்பல ரேகை. ஓகேங்களா? ஒருத்தவங்க தப்பே பண்ணாலும் அவங்கக்கிட்ட ஆள்பலம் இருந்தால் எந்த சட்டத்தாலையும் அவங்கள ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அந்த ஆள்பலம், மக்கள் பலத்தை வச்சு பல பேர் தப்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஆள்பல ரேகை தான் இந்த செங்குத்து ரேகைகள். அதே மாதிரி சுக்கிரமேட்லேயும் செவ்வாய்மேட்லேயும் குறுக்கு ரேகைகளும் இருக்குது. அப்படின்னா பெண்களால் தொல்லை, செலவு, அலைச்சல், அதாவது இவருடைய இளம் வயதில் நிறைய காதல் தோல்வி. இன்னும் சொல்ல போனால் இவர் இந்தியா விட்டு வெளிநாடுக்கு வேலை தேடி போனதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே காதல் தோல்வியால் தான். இவருக்கு யாரும் பொண்ணு தர முன் வரல. இவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவருடைய காதலிச்ச பொண்ணு முன் வரல. காரணம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு இவர்கிட்ட இல்லை. அதே மாதிரி சொந்தமாக வீடும் இல்லை. ஸோ செவ்வாய்மேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள் இவங்களுக்கும் இவருடைய ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும் சண்டை சச்சரவுன்னு சொல்லுது. இவங்க பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம், பூர்வீக சொத்துக்களில் இவருக்கு ஒரு சென்ட்டு கூட இடம் கிடைக்கலன்னு சொல்லுது. யாருடைய சப்போர்ட்டும் பெருசாக சின்ன வயசில் இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுது. சொந்தக்காரன் சப்போர்ட்டும் இல்லை. சுக்கிரமேட்லேயும் குறுக்கு ரேகைகள், அதனால் லவ் ஃபெயிலியரு, நினைச்சவங்களும் மேரேஜ் பண்ண முடியாமல் இன்னொரு இடத்துக்கு இமிக்ரேஷன் ஆன பிறகு தான் இவருக்கு மிகப்பெரிய யோகம், லாபம், சந்தோஷம் எல்லாமே கிடச்சிருக்கு. இவருடைய நீண்ட விதிரேகை இவருடைய 38 வயசுக்கு பிறகு பலவிதமான யோகத்தையும் லாபத்தையும் தொழில் லாபத்தையும் பல $1,000,000 வசதி படுத்த வாய்ப்பையும் இவருக்கு தந்திருக்கு. அதே சமயத்தில் இவருக்கு இதய ரேகை சரியில்லை. அதனால் இவருக்கு ஹார்ட்டில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. இருந்தாலும் நவீன மருத்துவத்தின் அடிப்படையில் இவர் பல மடங்கு செலவு செஞ்சு தன்னுடைய இதயத்தில் சின்ன சின்ன மைனர் வால்வுலாம் பொருத்தி இப்போதைக்கு நலமுடன் இருக்கிறார். ஸோ இதய ரேகை சரியில்லைன்னா இதய ரேகையில் சின்ன சின்ன கட்டிங், அது புத்தி ரேகையோட மெர்ஜாக இருந்ததுன்னா இதயம் சம்மந்தமான பிரச்சனை, நெஞ்சு வலி, நெஞ்சில் படபடப்பு, ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறது, பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது, இது மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது. அதே போல் நீண்ட விதிரேகை இருந்ததுன்னா நீண்ட தனரேகை ஏற்படுது. அதே போல் சந்திரமேட்டில் முக்கோண ரேகை இருந்ததுன்னா வெளிநாடு போயிட்டு மிகப்பெரிய பண ஆதாயம் அடையிறதை குறிக்குது. சுக்கிரமேட்டில் செவ்வாய்மேட்டில் குறுக்கு ரேகையில் இருந்ததுன்னா இளம் வயதில் நினைச்சபடி திருமணம் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆகுறது, லவ் ஃபெயிலியர் ஆகுறது, நிலவில் சம்மந்தம் பிரச்சனை வருது, சொந்தக்காரங்களோட சண்டை சச்சரவு வருது, பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம், பூர்வீகத்தில் நாளாக கூட கிடைக்காம ஊரை விட்டு ஓடி போகிறது, நாட்டை விட்டு ஓடி போகிறது, அது மாதிரி சுச்சுவேஷன் இந்த ரேகைக்காருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் பணம் வந்துட்டால் மட்டும் போதாது, அந்த வந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சுருக்கணும், முதலீடு பண்ணி வச்சுருக்கணும். லேண்டு மேலேயோ, பில்டிங் மேலேயோ, அல்லது தங்கத்தின் மேலேயோ, அல்லது வேறு ஏதாவது அசையா சொத்துக்கள் மூலமாகவோ மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா நம்ம ஊர் பணம் மாதிரி 500 நோட்டோ 100 நோட்டோ வச்சுருந்தா, 500 நோட்டு அல்லது 1000 நோட்டோ வச்சுருந்தா அது செல்லா பணமாக 2017 ஆன மாதிரி ஆகிடும். அதனால் பணம் வந்துட்டால் மட்டும் போதாது, அதை நல்லபடியாக அசையா சொத்துக்கள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பல மடங்கு பெருக்கி இருக்கணும். அப்படி பெருக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு தான் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மணி ட்ரையாங்கிள். இவருக்கு ரெட்டை விதிரேகை, ரெட்டை மணி ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கும் உள்ளங்கையில் ரெட்டை மணி ட்ரையாங்கிள், அதாவது டபுள் முக்கோணம், டபுள் மீன் சின்னம், டபுள் விதிரேகை இதெல்லாம் இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் உங்களுக்கு பணம் வரும், பணம் சேரும். பல பில்டிங், பல சொத்துக்கள், பல இம்போர்ட்டட் கார், இப்படி உங்களது வசதி வாய்ப்புகள் பெருகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி நண்பர்களே.